மீனாட்சி அம்மன் எழுந்தரில் உள்ள இந்த பகுதியிலே இரண்டாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய எதிர்த்தரப்பில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இதுவரை பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் தான் முதலாக தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்திய திருநாடு தமிழகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதற்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் விரைவில் வர இருக்கின்றன. ஆக மக்கள் ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும், அதற்காக அமைத்த கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. எங்கள் கூட்டணியிலே மக்கள் செல்வாக்குள்ள கட்சிகள் எல்லாம் இணைந்திருக்கின்றன. தேர்தல் நேரத்திலே ஒன்றாக இணைந்து அனைத்து 234 தொகுதிகளும் தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கு நாம் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும். நம்முடைய கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு இந்த தென் மாவட்டம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலாக சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி முதலமைச்சர் ஆக்கினது இந்த தென் மாவட்டம். முதலாக இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்டியிட்டதும் தென் மாவட்டத்திலே தான். தென் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்முடைய இருவரும் தலைவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற மக்கள் தென் மாவட்ட மக்கள். ஆகவே தென் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக அமைந்திருக்கு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலாக கட்சியை தொடங்கியவுடன் முதல் தேர்தல் சந்தித்ததும் தென் மாவட்டத்திலே தான். திண்டுக்கல் நாடாளுமன்றம் முதல் வெற்றியை தென் மாவட்ட மக்கள் தான் அதிமுகவுக்கு கொடுத்தார்கள். அதேபோல் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக இடங்களிலே கொடுத்து அதிமுக ஆட்சிவதற்கும் தென் மாவட்ட மக்கள் துணை நிற்பார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. எங்களுடைய தலைவர்கள் வகுத்த பாதையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு சோதனைகளை கண்ட இயக்கம் அதிமுக இயக்கம். தமிழகத்தில் 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த இயக்கம் அதிமுக இயக்கம். பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்று சொன்னால் அது எங்களுடைய தலைவர்கள் ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்றுகின்றது. பாரத பிரதமர் அவர்கள் நாட்டினுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றவுடன் இன்றைக்கு இந்திய நாடே வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இந்திய நாட்டுடைய வளர்ச்சியை பார்க்கப்படுகிறது. இந்திய நாட்டை கண்டு பொறாமைப்படுகின்ற அளவிற்கு உலக நாடுகள் இருக்கின்றன. அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அடிக்கடி குறிப்பிடுகிறார், இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த வளர்ச்சியும் கிடைக்கவில்லை என்று ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மேடைக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 4400 கோடியை வளர்ச்சி திட்டங்களுக்காக கொடுத்துவிட்டு தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது ஆயிரக்கணக்கான கோடியை ஒதுக்கி தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்காக அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு மத்திய அரசை திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களை 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீர்கள். தமிழகத்திற்கு எந்த நிதியை கொடுத்தீர்கள், என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள், அதனால் தமிழக மக்கள் எந்த ஏற்றம் பெற்றார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா?
குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மத்தியிலே அமைச்சராக வந்தார்கள், அதிகாரத்திற்கு வந்தார்கள், கொள்ளையடித்தார்கள். அதுதான் உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடாக இருந்தது. அங்கே கொடி பறக்கின்றது. எதனால் பறக்கின்றது? காற்றிலே பறக்கின்றது. காற்றுக்கு கண்ணுக்கு தெரிகிறதா? தெரியாது. அந்த காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,74,000 கோடி ஊழல் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. மத்தியிலே அமைச்சர் கிடைத்தாலும் அதையும் அங்கேயும் ஊழல் செய்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற கட்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு சர்க்காரிய கமிஷன் தெளிவுபடுத்தது. அதில் கொடுக்க அறிக்கையிலே பார்க்கின்ற பொழுது விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்கின்றன. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.